நீட் தேர்வை கொண்டு வந்து அமல்படுத்திய பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைத்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தவரை 2வது இடத்தில் இருந்த பாமக தற்போது 5வது இடத்திற்கு சென்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டால்தான் அன்புமணி எம்பியாக உள்ளனர். பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணியின் பதவியையும் அன்புமணி பறித்து விட்டார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணி இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியை அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நம்ம பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு மரியாதைக்கு மணியண்ணன் வந்து அங்க பாட்டாளி தலைவராக இருக்காரு, பரவாயில்ல 2 கட்சியிலும் இருக்குன்னு நினைச்சோம். அந்த பதவியும். அதிமுக ஆட்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது. 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஜூன் மாதம் அரசாணையை நீட்டித்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இது அவசரமா செய்யல, 5 மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம், இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் பிடிக்கும். ஒவ்வொரு 6 மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 2021 ஜூன் மாதம், இதை நீடிக்கவில்லை, அதனால காலாவதி ஆகிவிட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை விடிய அரசு கிடப்பில் போட்டுவிட்டது. தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி 2 ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். சுமார் 562 கோடியில இந்த திட்டத்தை கொண்டாங்க. இந்த திட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஏரியிலிருந்து பக்கத்து ஏரிக்கு அப்படியே நீர் அங்க பம்ப் பண்ணி கொண்டு போலாம் நினைச்சேன். சில இடத்துல மேடா இருக்கும், அந்த இடத்துல அந்த பகுதியில் இந்த தண்ணி கொண்டு போக முடியல. அப்படி இருக்கின்ற பகுதியெல்லாம் கண்டறிஞ்சு 2வது கட்டமாக எங்கெங்கெல்லாம் ஏரிகள் நிரப்பப்படுகின்றதோ அதுக்கு அருகில் இருக்கின்ற மேலான பயிர்கின்ற ஏரிகளுக்கும் நீர் ஏற்றின் மூலமாக நம்முடைய விசை பம்பின் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு போய் நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் தீட்டியிருந்தோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் நமக்கு 1 ஆண்டு காலம் இருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வறண்ட 100 ஏரிகள் நிரப்பப்பட்டிருக்கும். அதனுடன் நம்முடைய விவசாயிகள் மேலும் பல ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அந்த ஏரிகளும் நிரப்பத்திற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 562 கோடி ரூபாயில போட்ட திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு வருகிற தேர்தலில் தகுந்த பாடத்தை விவசாய பெருமக்கள் காட்ட வேண்டும். சேலம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நாளை பிரம்மாண்ட வாகன பிரச்சாரம். அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரியல் ரோட் ஷோ நடத்துகிறார். கோவையில் பழமை வாய்ந்த புனித மைக்கேல் தேவாலய பங்கு தந்தையை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை நம்பியிருப்பது அதிமுக, பணத்தை நம்பியிருப்பது விடியா திமுக என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சனம். காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலை சட்டத்தை மீறுவதாக குற்றச்சாட்டு.
50 ஆண்டுகால வளர்ச்சியை கோவை மாவட்டத்திற்கு அதிமுக கொடுத்துள்ளது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மீடியாவிலும் சமூக வலைதளங்களிலும் மட்டுமே அரசியல் செய்து வருகிறார் அண்ணாமலை என விமர்சனம். மக்களோடு மக்களாக களத்தில் இருந்து அரசியல் செய்து வருவது அதிமுக என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. 38 MPக்களை வைத்துக்கொண்டு திமுக எதுவுமே செய்யவில்லை. 75 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டெடுத்த கட்சி அதிமுக என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா இல்லையா என்பதே தெரியாத சூழலில் விண்ணப்பம் கொடுத்து மக்களை ஏமாற்றும் காங்கிரஸ். விடியா திமுகவின் ஏமாற்று பாணியில் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் தருவதாக கூறி புதிய உருட்டில் ஈடுபடுவது அம்பலம். தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கார்த்திக் சிதம்பரம் மனைவி ஸ்ரீநிதி மீது வழக்கு. தேர்தல் விதியை மீறியதாக ஸ்ரீநிதி உள்ளிட்ட 60 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு தபால் ஓட்டு கிடைக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் விடியா அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கு பதிவு செய்து 15 மாதங்கள் ஆகியும் புலன் விசாரணையில் ஏன் தாமதம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள். மதுரை அருகே விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற போராட்டக் குழுவினர். போராட்டக் குழுவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. கோவை துடியலூரில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுகவினரை கையும் களவுமாக பிடித்த மக்கள். அதிமுக வேட்பாளரை நேர்மையாக எதிர்கொள்ள திராணி இல்லாததால் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. இல்ல எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, நீ சொன்னீங்கன்னா நீ உன்னை விட்டுருவோம், இல்லாட்டி விட மாட்டோம். எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா. சமஸ்கிருத மேம்பாட்டிற்காக 3 ஆண்டுகளில் 643 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவழித்த மத்திய அரசு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட செம்மொழிகளுக்கு செலவிடப்பட்ட மொத்த தொகையை விட 22 மடங்கு அதிகம் என அதிர்ச்சி தகவல். தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை மைய அறிவிப்பால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு தொடர்ந்து குறைந்து வருவதால் கடந்த 7 ஆண்டுகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. இனி வரும் நாட்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பம் 42 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும் என கணிப்பு. போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக வணிக வளாக கடைகளை கையகப்படுத்த எதிர்ப்பு. சுமார் 2000 கடைகளை அடைத்து வர்த்தக சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பொது இடங்களில் வீசி செல்லும் சுற்றுலா பயணிகள். நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து வீட்டிற்குள் புகுந்து ஏற்பட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மேற்கூரை உடைந்து மோசமான நிலையில் அங்கன்வாடி கட்டிடம். அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்ட மக்கள். கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலர் 1 கோடியே 70 லட்சம் ரூபாயினை கையாடல் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு.
நாகை மாவட்டம் நாகூர் அருகே 1263 புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல். வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக மது பாட்டில்களை கடத்தி வந்ததாக குற்றச்சாட்டு. நெல்லை ராதாபுரத்தில் வழிபாட்டு உரிமை இல்லாததால் ஆதிதிராவிட மக்கள் தேர்தல் புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டம். பாரபட்சமாக நடந்து கொள்ளும் விடிய அரசின் அறநிலையத்துறைக்கு பட்டியலின மக்கள் கண்டனம். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி 2000 வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம். சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கருப்பு கொடி ஏற்றியும் எதிர்ப்பு. சென்னை அமைந்தகரை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். விடிய ஆட்சியில் தொடரும் போதைப்பொருள் கடத்தலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தலைவிரித்தாடும் குடிநீர் பஞ்சம். மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருக்காக அல்லாடுவதாக பொதுமக்கள் குமுறல். கர்நாடகாவில் மின்கட்டணம் குறைப்பு அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து மின்கட்டணத்தை ஏற்றி வஞ்சிக்கும் விடியா திமுக அரசு. சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வு என மக்கள் மீது சுமைகளை வைத்து ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தலைவர் நக்சல் சங்கர் ராவ் உள்ளிட்ட 28 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. மாவோயிஸ்டுகளின் திடீர் தாக்குதலை முறியடித்து ஏராளமான வெடிப்பொருட்களை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர்.